ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்இஏயில் ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021 அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த ரெகுலேஷன் 2021 ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட அகடமிக் ஷெடியூலும் ரெகுலேஷன் சிலபஸும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சர்க்குலராக அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ரெகுலேஷன் படி பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th November 2021. ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறது 22nd November 2021. லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 8th March 2022. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்க ஸ்டார்ட் வந்து 10th March 2022. ஃபைனல் எக்ஸாம் தியரி எக்ஸாமினேஷன் என்றைக்கு அப்படின்னா 21 March 2022. இதில் உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் 60-40 தான். 60% தான் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன், 40% இன்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு. ரீஓப்பனிங் டே ஃபார் நெக்ஸ்ட் செமஸ்டர், அதாவது செகண்ட் செமஸ்டர் உங்களுக்கு என்றைக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா 18th of April 2022. இது யாருக்கு அப்படின்னா நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் காலேஜ், அதாவது அட்டானமஸ்க்கு இந்த ஷெடியூல் கிடையாது, நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு இதுதான் ஷெடியூல். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெகுலேஷன் 2021 முக்கியமான 4 பிரான்ச்சுக்குரிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ்சி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் கரிக்குலர் அண்ட் சிலபி. ஃபஸ்ட்டு சிஎஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் 1 HS 3151. ஹெச்எஸ்ங்க ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்ஸ், அதான் ஹெச்எஸ். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 கான்டாக்ட் பீரியட் இருக்கும். அது 3 லெக்சர் பீரியட், 1 டுட்டோரியல் பீரியட். லெக்சர் பீரியடுக்கும் டுட்டோரியல் பீரியடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சர் பீரியடில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் இருக்கலாம். டுட்டோரியல் பீரியடில் ஒரு கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும். அதாவது கிளாஸை மாற்ற மாட்டாங்க, அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோன்னா ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் 1, மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ் மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். இது 5 தியரி பேப்பர். இதில் மேக்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் 4 கிரெடிட்டு, மற்ற 3 சப்ஜெக்ட்க்கும் 3 கிரெடிட்டு. ப்ராக்டிக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லெபார்ட்டரி, அதாவது பைத்தான் தியரி படிப்போம், அதோட ஈக்குவலண்ட் லேபு. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தியரி படிப்போம், அதோட ஈக்குவலண்ட் லேப். இது 2க்கும் 2 கிரெடிட்டு. இதோட கான்டாக்ட் ஹவர்ஸ் 4 hours. ஸோ டோட்டல் கிரெடிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டர் டோட்டல் கிரெடிட்ஸ் 21. இப்போ செகண்ட் செமஸ்டர் பார்க்கலாம். செகண்ட் செமஸ்டர் பார்த்தோன்னா அதே மாதிரி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2, மேக்ஸ் வந்து இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், இது 2க்கும் 4 கிரெடிட். அடுத்தது ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எந்த மேஜர் எடுத்தாலும் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிப்பாங்க. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற சிவிலோட பேசிக். ப்ரோக்ராமிங் இன் சி, NCC கிரெடிட் கோர்ஸ் லெவல் 1. இந்த NCC கிரெடிட் கோர்ஸ் லெவல் 1 அப்படிங்கிறது வந்து இப்போ 2021 ரெகுலேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. 2017 ரெகுலேஷன் வரைக்கும் கிடையாது. இது ஃபைனல் CGPA கால்குலேஷனில் இந்த ஸ்கோர் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து செகண்ட் செமஸ்டர் லெபார்ட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லெபார்ட்டரி, ப்ரோக்ராமிங் இன் சி லெபார்ட்டரி. ஃபஸ்ட் செம்மில் பைத்தான் லேப் பார்த்தோம், செகண்ட் செம்மில் சி லேபு, அப்புறம் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லெபார்ட்டரி. இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லெபார்ட்டரினா என்ன அப்படின்னா இது 2ஆக பிரிப்பாங்க, குரூப் A, குரூப் Bன்னு. குரூப் A அப்படிங்கிறது சிவில் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட லேபாக இருக்கும். குரூப் B அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட லேபாக இருக்கும். இந்த 2 குரூப் A, குரூப் B எல்லா மேஜர் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் செமஸ்டர் சிஎஸ்சிக்குரிய சிலபஸ். இதே தான் ஆல்மோஸ்ட் மோரலஸ் சிமிலராக மற்ற பிரான்ச்சஸ்க்கும் இருக்கும், மைல்டு வேரியேஷன் இருக்கும். வாங்க மற்ற பிரான்ச் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு. இசி டிபார்ட்மெண்ட் அதே தான் ஃபஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 2க்கும் சேம் தான். இண்டக்ஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில். அப்புறம் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1, மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ், இது 2க்கும் 4 கிரெடிட். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ப்ரோக்ராம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், 2 லேபு, பைத்தான் ப்ரோக்ராமிங் லேபு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப். ஆனால் செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அதே தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதே தான், ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 3 கிரெடிட், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இது வந்து E&I ரிலேட்டட் சப்ஜெக்ட். இது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் காமன் தான், சர்க்யூட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லெபார்ட்டரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் A, குரூப் B இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் லெபார்ட்டரி, சர்க்யூட் அனாலிசிஸ் லெபார்ட்டரி. இதுலேயும் NCC கிரெடிட் கோர்ஸ் லெவல் 1. இந்த NCC கிரெடிட் கோர்ஸ் வந்து NCC ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும், எல்லோரும் அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது CGPA கால்குலேஷன்லையும் கிடையாது. இப்போ நம்ம அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச்சுக்கு பார்க்கலாம். அதுலேயும் ஃபஸ்ட் செமஸ்டர் சேமாக தான் இருக்கும்.
செகண்ட் செமஸ்டரில் மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும். ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து அதே ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ், மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், அதே 2 லேப், பைத்தான் லேபும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லேபும். செகண்ட் செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் டு காமன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் காமன், ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இவங்க படிப்பாங்க. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் காமன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சர்க்யூட் அனல்ஸ், நம்ம ஈஸி படித்த அதே சர்க்யூட் அனல்ஸ் பேப்பர், என்சிசி கிரெடிட் கோர்ஸ். இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் என்ன ப்ராக்டிக்கல்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லேப், குரூப் ஏ குரூப் பி ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னதான். அப்புறம் சர்க்யூட்ஸ் லெபார்ட்டரி. இந்த சர்க்யூட்ஸ் வந்து ஈசிக்கும் ட்ரிப்ளிக்கும் காமனாக இருக்கும். ஃபஸ்ட் செமஸ்டர் கிரெடிட் 21, செகண்ட் செமஸ்டர் கிரெடிட் 28. இப்போ அடுத்தது நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்க்கலாம். இப்போ மெக்கானிக்கல் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் செமஸ்டர் காமன், ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ், மேட்ரிசஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பைத்தான், சேம் 2 லேப்ஸ். செகண்ட் செமஸ்டரில் தான் சேஞ்ச் வரும். செகண்ட் செமஸ்டர் என்ன அப்படின்னா அதேமாதிரி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் இவங்க படிக்கும். இந்த மெட்டீரியல் சயின்ஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் BEEன்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ப்ராக்டிக்கல் வந்து 2 பேப்பர், EPL எல்லாருக்கும் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லெபார்ட்டரி, அதோடு சேர்த்து அந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தேரியும் படித்தாங்க அதுக்குரிய லேபு. இவங்களுக்கும் NCC ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் NCC அட்டன் பண்ணோம். கிரெடிட்ஸ் அதுக்கு 21 ஃபஸ்ட் செமஸ்டருக்கு, செகண்ட் செமஸ்டருக்கு 22. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுதான். இப்போ இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம அடுத்து என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது நம்ம பார்த்துருக்கோம் கிரெடிட்ஸு, லெக்சர் பீரியட், டியூட்டோரியல் பீரியட் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். இந்த கிரெடிட்ஸை வச்சு எப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட ஒவ்வொரு செமஸ்டர் GPA, அதாவது கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், CGPA குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ. நீங்கள் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவும் நம்மளோட இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெகுலேஷன் சிலபஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.